அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த விமானத்தை சேதமடையச் செய்து வரலாற்று சாதனை படைத்திருக்கக்கூடிய ஈரானும் உடைத்து நொறுக்கப்பட்ட அமெரிக்க போர் விமானங்களின் மாயைகளும் பற்றி எரியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் தொடர்ச்சியாக தரைமட்டமாக்கப்பட்டு வரும் மத்திய இஸ்ரேலின் குடியிருப்பு கட்டிடங்களும் $200 பில்லியன் அவசரமாக கோரியுள்ள டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் மிகப்பெரிய போர் செலவுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பொளந்து கட்டி வரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் காசாவிலிருந்து அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியும் தாறுமாறாக அடித்து நொறுக்கும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் அமெரிக்க தூதரகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5 நாள் காலக்கெடுவும் ஈரான் வீரியமான வன்முறையான அடுத்த கட்ட போரை ஆரம்பித்ததற்கு பின்பு எதிர்ப்பச்சுக்களும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும் வகையில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதலின் வீரியத்தையும் எண்ணிக்கைகளையும் அதிகரித்து வருகின்றார்கள். கடந்த 36 மணித்தியாலங்களுக்குள் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் 40க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஈராக்கின் பாபில் பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய 2 MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதற்காக ஈரானின் நவீன ட்ரோனான கரார் ட்ரோன்களையே பயன்படுத்தியுள்ளார்கள். அதே போன்று குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பயங்கரவாத பிரிவினைவாத குழுக்களின் 11 தளங்களை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த தளங்களிலே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் அவர்களுடைய தலைவர்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 11 தளங்களில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் குர்திஷ் பிரிவினைவாத குழுக்களிலே இருக்கக்கூடிய 3 கட்டளை தளபதிகள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று குர்திஸ்தான் பிரதேசத்திலே மொசாட் உளவு பிரிவானது அமைத்திருக்கக்கூடிய கண்காணிப்பு அமைப்புகளையும் ஒட்டு கேட்கும் கருவிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குர்திஷ் பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்திய மொசாட் உளவு பிரிவானது ஈராக் எல்லை பிரதேசத்தில் கண்காணிப்பு ராடர் கருவிகளையும் ஒட்டு கேட்கும் ராடர் அமைப்புகளையும் பொருத்தியுள்ளது. மேலும் இவற்றை தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களையே ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக மொசாடின் மிக முக்கியமான 5 தளங்களையும் கண்காணிப்பு அமைப்புகளையும் தரைமட்டமாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொசாட் உளவு பிரிவுக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்தும் குறித்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய மொசாட் உளவாளி ஒருவரை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது 3 மொசாட் உளவாளிகளாவது கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து பக்தாத் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றான சீரம் வான் பாதுகாப்பு அமைப்பை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தளத்தை பாதுகாப்பதற்காகவே குறித்த வான் பாதுகாப்பு அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2 வாரங்களுக்குள்ளே குறித்த பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அளித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா அவசரமாக இன்னும் 2 சீரம் வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி இருந்தது. இவ்வாறு புதிதாக களமிறக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தற்போது ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈராக்கின் தெற்கு பிரதேச பசரா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 3 ராடர் தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 ராடர் தளங்களும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் தாட்வான் பாதுகாப்பு பேட்டரிகளை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே அமெரிக்க தளத்தில் 2 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் ஒரு தாட்வான் பாதுகாப்பு பேட்டரியானது அளிக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதனை உறுதி செய்யக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திற்கு அருகாமையில் உள்ள தளவாட தளத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்க தூதரகத்தினுடைய ஒரு கட்டிடத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அத்தோடு ஈராக் எதிர்ப்பு குழுக்களின் தாக்குதல்களும் வீரியமும் அதிகரித்து வருவதனால் அமெரிக்கா ஈராக் எதிர்ப்பு குழுக்களின் தலைமைகளை இலக்கு வைத்தும் எதிர்ப்பு குழுக்களின் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக கடந்த 36 மணித்தியாலங்களுக்குள் அன்பார் பிரதேசத்திலும் ஈராக் எல்லை பிரதேசத்திலும் BMF எதிர்ப்பு குழுக்களுடைய முக்கியமான சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் தளங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்கா 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே 9 ஈராக் எதிர்ப்பு போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவர்கள்
குழுக்களில் 2 கட்டளை தளபதிகளும் உள்ளடங்குகின்றார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்க தூதரகத்திற்கு 5 நாட்களை கொண்ட காலக்கெடுவை விதித்துள்ளார்கள். அமெரிக்கா ஈராக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும். ஈராக்கிய மக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். அதே போன்று ஹோட்டல்களிலும் பொதுமக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் பதுங்கியிருக்கக்கூடிய CIA உளவாளிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் முழுமையாக குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறிவிட வேண்டும். அமெரிக்க அதிகாரிகளும் CIA உளவாளிகளும் ஈராக்கிய மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்குள் இருக்கக்கூடாது. மறைந்திருக்கக்கூடிய அனைவரும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் அல்லது அவர்கள் அமெரிக்க ராணுவ கட்டளை தளங்களை நோக்கி நகர வேண்டும். மேலும் இந்த 5 நாட்களுக்குள்ளே அமெரிக்கா இந்த முடிவுகளை எடுக்காவிட்டால் நாங்கள் அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம். அமெரிக்க தூதரகத்தை குண்டு வைத்து தகர்ப்போம். மேலும் CIA உளவாளிகளையும் அமெரிக்க அதிகாரிகளையும் முழுமையாக அழிப்பதற்கான கொடூர தாக்குதல்களையும் ஆரம்பிப்போம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். அதாவது அமெரிக்க அதிகாரிகள் CIA உளவு பிரிவினுடைய அதிகாரிகள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்போது ஈராக்கிய மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்குள் ஹோட்டல்களுக்குள் பதுங்கியுள்ளார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களினால் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. மேலும் இந்த தாக்குதலினால் ஈராக்கிய மக்களும் பாதிக்கப்படுவார்கள். இதனாலேயே தற்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்க அதிகாரிகளும் CIA அதிகாரிகளும் முழுமையாக இராணுவ கட்டளை தளங்களை நோக்கி நகர்ந்துவிட வேண்டும் என்றும் நாங்கள் இராணுவ கட்டளை தளத்திலேயே நேரடியாக மோதல்களில் ஈடுபடுவோம் என்றும் இல்லாவிட்டால் அமெரிக்க தூதரகத்தையும் முழுமையாக நாங்கள் தரைமட்டமாக்கி விடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 36 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிலே இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் உட்கட்டமைப்புகளை சிதைப்பதாக கூறி பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைமட்டமாக்கி வருகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினால் லெபனானிலே உயிரிழப்புகளும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன. தற்போது வரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய லெபனானிய மக்களுடைய எண்ணிக்கையானது 1000-ஐ தாண்டியுள்ளது. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 100க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு குடியிருப்பு பகுதிகள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் கடந்த 36 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 14 குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் 25க்கும் அதிகமான நிலத்திடர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 3 பிரதேசங்களிலே மிகப்பெரிய பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய ஏவுகணை தாக்குதலின் போதும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீர்குலைப்பதற்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதற்கமைவாக எண்டோம் அமைப்புகளை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அடுத்து தரைவழி தாக்குதலிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை கொத்து கொத்தாக புரந்து கட்டி வருகின்றார்கள். இதற்கமைவாக கியாம் பிரதேசத்திலே கடந்த 36 மணித்தியாலங்களுக்குள் வீரியமான மோதல்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த மோதல்களின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடரணியை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களிலே 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் கியாம் பிரதேசத்தில் மாத்திரம் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக தட்டி தூக்கக்கூடிய காணொலிகளை வெளியிட்டிருந்தார்கள். இவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதே போன்று தெற்கு லெபனானினுடைய டைபா பிரதேசத்திலும் வீரியமான தரைவழி மோதல்கள் நடைபெறுகின்றன. நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் 6 மணித்தியாலங்களுக்கு மேலாக நேரடியான சண்டை நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அளித்துள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலிலே கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 7 ஹெலிகாப்டர்கள் களமிறங்கியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் 1 கிலோமீட்டர் கூட முன்னேறி செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றப் போவதாக அறிவித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் எல்லை பிரதேசத்திலே 1 கிலோமீட்டர் பிரதேசத்தை கூட கடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அடுத்து அல்கசாம் படைப்பிரிவினர் காசாவிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். காணொலி ஒன்றின் மூலமாகவே இந்த செய்தியை அனுப்பியிருந்தார்கள். லெபனான் எதிர்ப்பு குழுவான ஹிஸ்புல்லா ராணுவத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களே, நீங்கள் இந்த பணியை நிச்சயமாக முழுமையாக முடிப்பீர்கள் என நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என அல்கசாம் படைப்பிரிவினர் செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தி தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தை முழுமையாக ஹிஸ்புல்லா
ராணுவத்தினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தோல்வியை உறுதி செய்வார்கள் என்பதில் அல் கஸாம் படைப்பிரிவினர் உறுதியாக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். இந்த ஊடக சந்திப்பிலே சர்வதேச ஊடகங்களும் சர்வதேச ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கும் நெட்டன்யாஹூ பதில்களை வழங்கியிருந்தார். மேலும் இந்த ஊடக சந்திப்பு தொடர்பான காணொளிகளை வெளியிட்டு நெட்டன்யாஹூ உயிரோடு தான் இருக்கின்றார் என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் உறுதி செய்திருந்தது. கடந்த 2 வாரங்களாக நெட்டன்யாஹூ கொல்லப்பட்டு விட்டதாக உறுதிப்படுத்தப்படாத பல செய்திகள் வெளியாகி இருந்தன. மேலும் நெட்டன்யாஹூ கொல்லப்படவில்லை, நெட்டன்யாஹூ கொல்லப்பட்டிருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள், இந்த ஆதாரங்கள் பலவீனமானது என்பதனை நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாஹூ கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற இந்த போலி செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே திட்டமிட்டும் பரப்பி இருக்கலாம். அதாவது சர்வதேச ரீதியில் ஈரானுக்கு ஆதரவான ஊடக பிரச்சாரங்கள் அதிகரித்து விட்டன. மேலும் இந்த ஊடக பிரச்சாரங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. எனவே இவ்வாறானதொரு உறுதிப்படுத்தப்படாத போலி செய்தியை இந்த ஊடகங்களின் மூலமாக வெளிப்படுத்தினால், இந்த ஊடகங்களை குறித்த பொறியில் சிக்க வைத்தால் அவர்களுடைய நம்பகத்தன்மையை சிதைத்துவிட முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டிருக்கலாம். இதனால் ஈரானுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் நம்பகத்தன்மையற்ற ஊடகங்களாக அடையாளப்படுத்தப்படும். இதைத் தொடர்ந்து இந்த ஊடகங்களின் மூலமாக வெளியிடப்படக்கூடிய ஏனைய உண்மையான செய்திகளை கூட மக்கள் உண்மை என்று நம்பவும் மாட்டார்கள். எனவே இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படக்கூடிய ஊடகங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பொறியாகும். மேலும் இந்த பொறியிலே அதிகளவான ஊடகங்கள் சிக்கிக் கொண்டார்கள். நெட்டன்யாஹூ கொல்லப்பட்டு விட்டார், அவர் மரணமடைந்து விட்டார் என அதிகளவான ஊடக பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை வெளிப்படுத்தி மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். இறுதியில் தற்போது இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என உறுதியாகிவிட்டன. அது மட்டுமல்லாமல் குறித்த ஊடகங்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகிவிட்டன. இதற்கு பிறகு குறித்த ஊடகங்கள் ஈரான் தொடர்பான உண்மையான தகவல்களை வெளியிட்டாலும் ஏனையவர்கள் நம்ப மாட்டார்கள். எனவே இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஊடக பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிடும். உண்மையில் அதிகமானோர் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சி திட்டங்களை புரிந்து கொள்வதில்லை. அதிகளவான ஊடகவியலாளர்களும் இவற்றிலே கவனம் செலுத்துவதில்லை. எதிரியின் தந்திரங்களையும் எதிரியின் நோக்கத்தையும் ஆக்கிரமிப்பினுடைய திட்டங்களையும் புரிந்து கொள்ளாமல் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பின் ஊடக பிரச்சாரத்தை முறியடிக்க முடியாது என்பதனையும் இந்த ஊடகவியலாளர்கள் புரிந்து கொள்வதில்லை. எனவே நாம் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெளிவாக புரிந்து கொண்டால் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பின் பொறிகளுக்குள் சிக்கிக் கொள்ள தேவையில்லை. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். ஈரானின் எரிவாயு தளங்கள் மீதான எண்ணெய் தளங்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தனியாகவே மேற்கொண்டது. நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளுக்கு அமைவாகவே குறித்த தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டோம். மேலும் இதற்கு பிறகு குறித்த எரிவாயு தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கமைவாக தற்போது நாங்கள் ஈரானின் எண்ணெய் தளங்கள் மற்றும் எரிவாயு தளங்கள் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்தியுள்ளோம். அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுகள் சிறப்பாகவே இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்போடு நாங்கள் ஒருங்கிணைந்து செயற்படுகின்றோம். மேலும் அமெரிக்கர்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக விடுவிப்பார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரானிய கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு எல்லா விதமான திறன்களும் இருக்கின்றன. மேலும் அமெரிக்கர்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீட்டெடுத்ததும் எண்ணெய் விலையானது பாரிய அளவில் குறைந்து விடும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை முழுமையாக மாற்றி அமைப்போம். இதற்கமைவாக ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் ஈரானிய அரசாங்கம் வீழ்த்தப்படாமலும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் பலவீனமானவர்களாகவே இருப்பார்கள். மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு வீதிகளில் களமிறங்க வேண்டும். ஈரானிய மக்களுடைய கைகளிலேயே இது காணப்படுகின்றது என நெட்டன்யாஹூ கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது ஈரானுக்கு எதிராக என்ன செய்வதென்று தெரியாமல், ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் விரக்தி அடைந்து மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானினுடைய எரிவாயு மற்றும் எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான அமெரிக்க நிறுவனங்களின் முதலீடுகளை கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்தும் எரிவாயு தளங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டது. கத்தாரில் இருக்கக்கூடிய LNG தளத்தை இலக்கு வைத்தும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் இந்த தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் எதிர்பார்க்கவில்லை. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக பழியை நெட்டன்யாஹூவின் மீது சுமத்தினார். நெட்டன்யாஹூ பழியை ஏற்றுக்கொண்டார். மேலும் நெட்டன்யாஹூ ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கப் போவதில்லை என்பதனையும் குறித்த கருத்துக்களின் மூலமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கர்கள் களமிறங்குவார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அமெரிக்கா மீட்டெடுக்கும் என்று நெட்டன்யாஹூ கூறியிருப்பது இஸ்ரேல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் களமிறங்காது
என்பதனை உறுதி செய்துள்ளது. ஏனென்றால் நெட்டன்யாஹூ ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் களமிறங்குவதற்கு பயப்படுகின்றார். மேலும் நெட்டன்யாஹூ ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்கர்களை பலி கொடுப்பதற்கே தீர்மானித்துள்ளார். இதனாலேயே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் நெட்டன்யாஹூ களமிறங்கப் போவதில்லை என்பதனை அறிவித்துள்ளார். அத்தோடு இந்த போரின் ஆரம்பத்தில் ஈரானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று கூறிய நெட்டன்யாஹூ தற்போது ஈரானிய மக்கள் தான் ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். மேலும் நெட்டன்யாஹூவினுடைய இந்த கருத்துக்கள் அவருடைய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு 4 நாட்களுக்குள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் $50 பில்லியன் தருமாறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. 4 நாட்களுக்குள்ளே போர் செலவுகள் அதிகரித்ததனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் $50 பில்லியன் கோரியிருந்தது. மேலும் தற்போது 3 வார போர் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் $200 பில்லியன் கோரியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் செலவுகள் அதிகரித்திருப்பதனால் இன்னும் 2 வாரங்களுக்கு இந்த போரை நீடிப்பதற்கு $200 பில்லியன் தேவைப்படுகின்றது என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அத்தோடு இது தொடர்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வதற்கு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் $200 பில்லியன் கோரியுள்ளது. இவை அனைத்தும் அமெரிக்க மக்களுடைய பணமாகும். மேலும் இது பனிப்பாறையின் உச்சி மாத்திரம்தான். இந்த போர் பல மாதங்களுக்கு நீடிக்கும் போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்க மக்களுடைய பணத்தை முழுமையாக வீணடித்துவிடும். எனவே அமெரிக்கர்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அடுத்து ஈரான் அதிரடியான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்துள்ளது. இதனால் குறித்த பிரதேசத்தில் மின்சார தடைகளும் ஏற்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மிக முக்கியமான 2 பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எண்ணெய் உற்பத்தியும் தற்போது மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அடுத்து ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே நுழைந்து அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் ஒன்றை இலக்கு வைத்து ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே F-35 போர் விமானம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் ஈரானிய இராணுவத்தினர் வெளியிட்டிருந்தார்கள். இதை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த தாக்குதலிலே F-35 போர் விமானம் சேதமடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அவசரமாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளத்தில் குறித்த போர் விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. அத்தோடு F-35 போர் விமானத்தை இலக்கு வைத்து இதற்கு முன்பு யாருமே தாக்குதல்களை மேற்கொண்டதில்லை. இதுவரைக்கும் அமெரிக்காவின் ஒரு F-35 போர் விமானம் கூட சுட்டு வீழ்த்தப்பட்டதில்லை. இதனால் தற்போது வரலாற்றிலேயே முதல் முறையாக ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் F-35 போர் விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இது F-35 போர் விமானத்திற்கான பங்கு சந்தையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க போர் விமானங்களின் மாயைகளையும் உடைத்தெறிந்துள்ளது. அடுத்து கடந்த 12 மணித்தியாலங்களாக அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, கத்தார் என தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.